கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் துயர சம்பவத்திற்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சதி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை நடந்த ஒரு 10 நிமிஷத்துலயே ஹாஸ்பிடல் போயிட்டாரு. எப்படி போனாரு? அதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. எல்லா கேள்வி கேட்கறாங்க. அது எப்படி நடந்ததுன்னு இன்னமும் புரியல. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த க்ரௌடை ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரூரில் பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக பேசுவார். என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? அவரோட ஏரியா ஏன் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் கேள்வி. நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன? திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா தான். இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? சிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா அல்லது சாதாரண அரசியல்வாதியா? திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில கோல் வச்சுறாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்ல கோல் வச்சுறவர். ஒரு சதி நடந்திருக்குங்க. அந்த சதி என்ன சதி அப்படிங்கிற கேள்வி இப்போது எல்லோரும் மனதிலும் இருக்குது. சினிமால நீ சூப்பர் ஸ்டார்னா கரூர்ல நான் சூப்பர் ஸ்டார். அரசியலை சுவாசிக்கிற ஒரு செந்தில் பாலாஜி அரசியல் தான் செத்துரு வந்தாலும் அரசியல் தான் எல்லாமே. செந்தில் பாலாஜி அப்படின்னா கரூரில் அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, எங்கள் கோடையம்பட்டு அவங்க இடம் கேட்டாங்க. விஜய் அவங்க ஃபஸ்ட்டு இறங்கிருக்காங்க. கோடையம்பட்டில் கொடுத்து 30 மணி அவங்க நடந்துருக்காங்க. அங்கே நடந்துருக்காங்க. அங்கே கொடுத்தா இடம் பிரச்சனையே இல்லை. அவர் கூட பழகினவங்களே சொல்கிறாங்க 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களிலும் அரசியலை பற்றி செந்தில் பாலாஜி யோசித்துக் கொண்டிருப்பார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்லை? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். ஜெயிலில் இருந்துட்டு ஜோதிமணியை ஜெயிக்க வைக்கிறாரே சார். ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதி அவர் ஊரில் போய் அவருக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, எப்படி சும்மா அனுப்புவார்? இப்போ அவர் பண்ணனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. வரேன், ஒன்று வரேன். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. செந்தில் பாலாஜி 50 பேரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டார் என்று நான் சொல்லுவேன். இப்போது விஜய் மேலே செருப்பு வீசிட்டாங்க, பற்றுச்சு. இப்போ விஜய் பாட்டு பாடினதோடு சேர்த்து விஜய் மீது செருப்பு வீச்சு என்பதையும் நாம் பேசியிருப்போமா இல்லையா? செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவோம். செருப்பு எப்படி வீசுறாங்க? இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நாம பேச இருக்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் செந்தில் வேல் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இன்னைக்கு காலையில ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு பெரிய ட்வீட்டு கீழே கடைசி 2 லைன்ல இது எழுதியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தர்மம் வெல்லட்டும், அவ்வளவுதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரொம்ப முதல்ல பொறுப்பெடுத்துக்கணும். ரொம்ப அருவருப்பா அசிங்கமா இருக்கு இது போன்ற வாதங்கள். இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்டா. ஒரு நல்ல தலைமைக்கு அழகு பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். பொறுப்பு அதுதான் முக்கியம். இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்காவிலிருந்து யாருமே இதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இது போன்ற வாதங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி என்று நினைக்கக்கூடிய எந்த புரிதலுமற்ற 10 பருவத்து அப்பாவி சிறுவர்கள் இளைஞர்களை திருப்திப்படுத்துவதற்கு வேண்டுமென்றால் உதவி செய்யுமே தவிர அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். சார், இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து திமுக மீது தமிழக அரசு மேல வைக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜி அவர் இமீடியட்டா போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கேட்ட இடத்துல எங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்றதுனால இதை சுற்றி பல அந்த கான்ஸ்பிரசிஸ் இது மேல வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லாவற்றிற்குமே அரசு தரப்பிலே தெளிவான விளக்கம் ஆதாரப்பூர்வத்தோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கேட்ட இடம்
இவங்க 2 இடம் கேட்டா சொல்றாங்க. உழவர் சந்தை பக்கத்துல ஒன்றும், இன்னொரு இடம் ரவுண்டான இடம் சொல்றாங்க. உண்மை. 2 இடமும் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிறது இதை விட மிக குறுகலான சாலை. இதாவது 2 பக்கமும் ரோடு இருக்கு, அது ஒரே ஒரு பக்கம் ரோடு. மிக குறுகலான சாலை. ஒருவேளை அங்கேயே கொடுத்திருந்தால் உயிர் பலிகள் இன்னமும் கூட அதிகரித்திருக்க கூடுங்கிற அபாயமும் அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. ரோடோட போட்டோஸே வெளியில வந்துருச்சு, நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். இதே இடத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்தார். கிட்டத்தட்ட இதே அளவுக்கு கூட்டம், இதோட கொஞ்சம் வேணா குறைவா இருந்திருக்கலாம். சாமி உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலைக்கரை பெருச்சாளி கிட்ட பேசுறது ஒண்ணுதான், என்ன ஆள விடுறாங்க அப்பா. அங்க எந்த அசம்பாவிதமும் நடைபெறல. ஏன்னா அந்த கூட்டம் ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு, ஒரு 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 குறைந்தபட்ச அரசியல் புரிதலோடு கூடிய கூட்டம். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசலாம்னு கேட்க வந்த கூட்டம். டேய் நீ எப்படா அப்படி மாறின? இப்பதானா? ஸ்டாலின் போனாலும் அதான், யார் போனாலும் அதான். ஆனா இந்த கூட்டம் அப்படி அல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே ஒண்ணு. ஸோ பேசுபவர்கள் யாருமே எதை பேசுறது இல்லைன்னா இதைத்தான் பேசுறாங்க தவிர ஏன் அவர் லேட்டா வந்தார் என்ன செய்யறது. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. சென்னையில ஒரு பெருமழை வெள்ளம் வந்தபோது, ஜெயலலிதா மேடம் ஆட்சியில் இருந்தபோது பெருமழை வெள்ளம் மக்கள் ஒரு நீங்கா துயரில் இருந்த பிறகு உடனடியாக களத்துக்கு போல ஜெயலலிதா மேடம். கருமம் பிடிச்ச நாயே. ஒரு 3 நாள் கழிச்சு மழையெல்லாம் வெறிச்ச பிறகு போனாங்க. ஏன் ஜெயலலிதா உடனடியாக களத்திற்கு வரவில்லை என்று கேட்காத கூட்டம். மணிப்பூர் பல ஆண்டுகளாக பற்றி எரிகிறது. ஏன் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று கேட்காத கூட்டம். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? செந்தில் பாலாஜி அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறார். அங்க கரூர்ல இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகத்துல இருக்கிறார். அதுக்கு 2 தெரு தள்ளி அந்த மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை, அமராவதி மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனை. அவர் முதல்ல அங்கதான் போறாரு, தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு சமூகம்னா. இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த விஜய் ஏன் அங்க இல்ல, அவர் சேஃபா மிக விரைவாக சில மணி நேரங்களுக்குள் சென்னை திரும்பிட்டாரேன்னு எவனும் கேட்கல. காரி துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏன் முந்திரம் துப்புறேன்னு சொன்னியா நீ? ஏன் உடனே எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கன்னு களத்திற்கு வந்தவர்களை பார்த்து கேட்கிற அளவிற்கு தமிழ் சமூகம் ஆக்கி விட்டதா அப்படிங்கறத நினைக்கும் போது உள்ளபடியே அச்சமா இருக்குது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அது மேல மறுபடியும் ஒண்ணு வைக்கிறது, இங்க வேகமா வந்த திமுக அமைச்சர்களோ வந்த திமுக எம்எல்ஏக்களோ இல்ல முதல்வராக கூட இருக்கட்டும், எதனால கள்ளக்குறிச்சி சம்பவத்துல விரையல அப்படின்ற ஒரு சாம்பார் ஆப் எனக்கு